ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி கொடுத்துக்கிட்டு ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க. அதாவது ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியதை தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? 3, 2, 7, 5 இன்டூ இனி பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். -1, -3, 5, 2. இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல். ஓகே, 3ஐயும் -1ஐயும் முதல் பெருக்கலாம். 3 1 3, ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி 2 10, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10. அடுத்த முதல் நிறை, இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 3 9, ஒரு மைனஸ், அப்போ -9. இனி 2 4, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +4. இனி அடுத்த இரண்டாவது நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் 7ஐயும் -1ஐயும் பெருக்குனா -7. அடுத்த 5 25, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +25. அடுத்த இரண்டாவது நிறை, இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 7 3 21, ஒரு மைனஸ், அப்போ -21. அடுத்த 2 10, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 10ல் இருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே பெரிய எண் 10, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டா. அடுத்த 9ல் இருந்து 4 கழிச்சா 5, இங்கே பெரிய எண் 9, அதோட குறியீடு மைனஸ். மைனஸ்னா நீங்கள் குறியீடு போடணும். ஓகே, 25ல் இருந்து 7 கழிச்சா 18ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ். ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. அடுத்த 21ல் இருந்து 10 கழிச்சா 11, இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. இப்போ ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கு? ஏபி இன்வர்ஸ். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்கோம். அதை எழுதிக்கலாம். 1/mod(a) இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு இங்கே ஏக்கு பதில் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். ஏக்கு பதில் ஏபின்னு எழுத போகிறோம். 1/mod(a)க்கு பதில் ஏபி. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் ஏபின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு (ab) கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து இதில் பிரதியிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு (ab). ஓகே, ஏபியோட மதிப்பு இங்கே இருக்குது. (ab) அப்படின்னாலே நீங்கள் குறுக்க பெருக்கணும். சரிங்களா? 11ஐயும் 7ஐயும் பெருக்குனா 77, ஒரு மைனஸ், அப்போ மைனஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். -77. அடுத்த நடுவில் மைனஸ்னு குறியீடு போட்டுருங்க. இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். 18ஐயும் 5ஐயும் பெருக்குனா 90ன்னு கிடைக்கும். ஒரு மைனஸ், அப்போ -90. இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். +90. இப்போ கழிக்கலாமா? 90ல் இருந்து 77 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். பெரிய எண் 90, அதோட குறியீடு +னா குறியீடு போடாண்டா. இப்போ நம்மளுக்கு ≠0, 0 கிடைக்கல, 13 தான் கிடைச்சிருக்கு. 0 கிடைச்சா நம்ம ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே 0 கிடைக்கல, அப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதை எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ் காண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லைன். இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஓகே, இதுக்கு பிறகு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். அட்ஜாயிண்ட் ஏபி. அட்ஜாயிண்ட் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? இடத்த மாற்றணும். இதுதான் ஏபி. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும்னா -11 மேலே வந்துடும், 7 கீழே வந்துடும். ஓகே, எழுதிக்கிறேன். -11 மேலே வந்துடும், அடுத்த 7 கீழே வந்துடும். இந்த சைடு மூளை விட்டத்தை நீங்கள் இடத்த மாற்றக்கூடாது. அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். -5னா +5 மாறிடும். அடுத்த +18 -18 மாறிடும். இங்கே நீங்கள் குறியீடை தான் மாற்றணும். ஓகே, இப்போ ரெண்டு மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஃபார்முலாவில் பிரதியிடலாம். அப்போ ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 1/mod(ab)யோட மதிப்பு 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இன்டூ அட்ஜாயிண்ட் ஏபி, அது என்ன இருக்குது? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -11, 5, -18, அடுத்த 7. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணணும். சரிங்களா? வலது பக்கம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பி இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏக்கு பதில் பின்னு எழுதிக்க போகிறோம். 1/mod(b) இன்டூ அட்ஜாயிண்ட் பி. ஓகே, ஃபஸ்ட்டு (b) கண்டுபிடிக்கலாம். (b) மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். பி எங்கே இருக்குது? என்ன இருக்குது? பெருக்கலாமா? -1 2 பெருக்கினா -2, நடுவில் மைனஸ் வரும். அடுத்த
5 3 பெருக்குனா 15. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும், பிளஸ் 15. இப்போ பாருங்க 15லேருந்து 2 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. எனவே பி இன்வர்ஸ் காண முடியும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு, அட்ஜாயிண்ட்னாலே நம்ம இடத்த மாற்றணும். 2 மேலே வரும், -1 கீழே வந்துடும். எழுதிக்கலாம். 2 மேலே போயிடும், அடுத்த -1 கீழே வந்துடும். இந்த சைடு வந்து குறியீடை மாற்றணும். -3 + 3 ஆகும். அடுத்த +5 -5 மாறிடும். எழுதிக்கலாம். -3 + 3 ஆகிடும். அடுத்த +5 -5 மாறிடும். இப்போ 2 மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பிரதியிடலாம். பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஆஃப் பியோட மதிப்பு 13 இன்டூ, இனி அட்ஜாயிண்ட் பியோட மதிப்பு இங்கே இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 3 -5 -1. ஓகே, இப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம், இருந்தாலும் ஒருக்கா கூட எழுதிக்கலாம். 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் நான் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகே, மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். 3 5 15 எழுதிக்கலாமா? 15. அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி 7 2 14 எழுதிக்கிறேன். 14. ஓகே, 15லேருந்து 14 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, அட்ஜாயிண்ட் ஏனாலே இடத்த மாற்றணும். 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். எழுதிக்கலாம். 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். இனி இங்கே குறியீடு மாறும். +2 -2 ஆகும், +7 -7 மாறும். எழுதிடலாமா? +2 -2 மாறும், +7 -7 மாறும். இப்போ 2 மதிப்பும் தெரியும், ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு 1, அடுத்த இன்டூ அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. ஓகே, இப்போ பாருங்கள் 1 / 1னால அதோட மதிப்பு 1 தான். 1 இதுக்கு கூட பெருக்குனா அதே தான் கிடைக்கும். அப்போ இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனிமேல் வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ். இப்போ பி இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எழுதிக்கலாம். 1 / 13 இன்டூ 2 3 -5 -1. அடுத்த ஏ இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சா அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 5 -2 -7 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 / 13 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த இதை ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் பெருக்கலாம். 2 10 2 ப்ளஸ், அப்போ +10. இனி 3 7 21 ஒரு மைனஸ், அப்போ -21. இனி முதல் நிறை, இரண்டாவது நிரல் 2 4 ஒரு மைனஸ், அப்போ -4. 3 9 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +9. இனி இரண்டாவது நிறை, முதல் நிரல் 5 25 ஒரு மைனஸ், அப்போ -25. இனி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 7. அடுத்த இரண்டாவது நிறை, இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 2 10 ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், +10. இனி -1 ப்ளஸ் 3 பெருக்குனா -3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த 1 / 13 இன்டூ 21லேருந்து 10 கழிச்சா 11ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 9லேருந்து 4 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ், அப்போ ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. 25லேருந்து 7 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 25, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 10லேருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும். அங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா ரெண்டுமே சமம்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? அதனால ஃபைனலாக இப்படி எழுதிருங்க. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.